இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைந்த முதலீட்டில் ஆடு வாங்கி நம்ம அதிக லாபத்துக்கு எப்படி விற்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என் சேனலில் முத நீங்கள் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? நாங்கள் சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிசல்குளம் வில்லேஜ் அப்படி உள்ளே வந்தால் ஐயாபுரம் இருக்குது. அதான் எங்கள் ஊர். ஓகேங்க, குறைந்த முதலீடு அப்படின்ற போதே நமக்கு எதுக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமாக நஷ்டம் வராத தொழில்னால் அது கண்டிப்பாக ஆடு வளர்க்குறது தாங்க. அதாவது பசுந்தீவனம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, காஞ்ச தீவனமே இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் வளர்க்கக்கூடிய ஒரே இது என்னன்னா ஆடு மட்டும்தான். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே சுற்றி பாருங்கள், எதுவுமே பசுந்தீவனம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இதுதான் காஞ்ச புல்லு தான் இருக்கும். இது பச்சை பசேன்னு தெரியுது, இது வேப்பலைங்க, மரத்துலேருந்து ஒடிச்சு போட்டிருக்காங்க. அதை தான் இப்போ ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது நம்மளுக்கு கோழியை விட ஆடு, அதாவது ஆட்டுக்கறி தான் சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆடு எந்த சூழ்நிலையும் வளர்க்கலாங்க. என்னென்னா ஆடு எங்கெங்கெல்லாம் வளர்க்குறாங்க, பனிப்பிரதேசத்துலேயும் வளர்க்குறாங்க, மலையிலும் வளர்க்குறாங்க, காஞ்ச வறண்ட பூமியிலையும் வளர்க்குறாங்க. எந்த சூழ்நிலையில் வளர்த்தாலும் அது லாபங்கிறது கண்டிப்பாக குறைய போகிறதே கிடையாது. நம்ம குறைஞ்ச முதலீடு இப்போ ஒரு 2 ஆடு வாங்குகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் வீடியோவில், எப்படி 10 ஆடு வாங்கி அதை 100 ஆடு ஆக்குனாங்க அப்படி சொல்லிட்டு நிறையாவே போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறைஞ்ச முதலீடுன்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஆடு மட்டும் வாங்கி விடுறது மட்டும்தான் நம்மளுக்கு லாபம். நம்மளுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ ஆடு பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கறி இப்போ கிலோ எவ்வளோ போகுது? 1000 ரூபா போகுது. இன்னும் வருங்காலத்தில் கூட இதை விட இன்னும் கூடுதலாக விலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஆடு இந்த காஞ்ச புல், அப்புறம் பசுந்தீவனம், இந்த மாதிரி இயற்கையாக திங்கிறனால அது ஆடுகளுக்கு ரொம்ப சத்தும் கூட. சத்து, அதாவது சத்துன்னு சொல்கிறத விட அதோட ஒவ்வொரு பார்ட்ஸும், இப்போ மூளையாகட்டும், அதோட காலாகட்டும், கால் அந்த எலும்பு சூப் வச்சா சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு வைத்திய குணம் உடையதுங்க. அந்த இது ஏன்னா அது இயற்கையாகவே மேயுது அப்படின்றபோது அது ரொம்ப நல்லது. குறைந்த முதலீடுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு வெறும் காஞ்ச புல் சாப்பிட்டாலும் சரி, நம்ம என்னெல்லாம் அதுக்கு போடலாம் அப்படின்னா, கொலைகள் அதுதான் போட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. கொலை கட்டுவோம், தண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது காஞ்ச புல்லை மேயும், இல்லாட்டினா பசுந்தீவனம் இருந்தால் பசுந்தீவனம் அது வைப்போம். ரொம்ப செலவெல்லாம் கண்டிப்பாக அதாவது இந்த கிராமப்புற பகுதியில் வளர்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதுக்கு காசெல்லாம் செலவழிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக இயற்கையாகவே அது வளர்கிறதுனால அது அதாவது வரும் அதிகமாக செலவு பண்ணுன்றது அவசியமே கிடையாது. அதனால தான் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எடுக்கலாம் அப்படின்றத நிறையா பேர் இப்போ ஆடு வளர்ப்பு தொழிலில் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் அதாவது ஒரு போலீஸாக இருக்காங்க, அவங்க கூட எங்ககிட்ட கேட்டாங்க, ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஆடு வேணும், அவர் போலீஸ் வேலை பார்க்குறாங்க, எனக்கு ஆடு வேணும், எப்படி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு எங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ ஆடு வளர்க்குற தொழில் ரொம்பவுமே நல்லதும் கூட. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ம வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வெளியே வாங்கினா ஒரு 40 கிலோ கிடா எவ்வளோ வரும்னு உங்களுக்கு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 2 கிடா ஒரு விசேஷத்துக்கு 2 கிடா வாங்குகிறோன்னு வச்சாலும் குறைஞ்சது நான் 40,000 சொன்னாலும் 40,000ன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 40,000 அந்த முதலீடு நம்ம வீட்லேயே அந்த ஆடு வளருதுன்னா அந்த 40,000 நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷனில் மிச்சம் தானே. அதனால் ஆடு வளர்க்குறது ரொம்பவுமே நல்ல தொழில் தான். அது நிறைய பேர் இப்போ ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஆடு வளர்க்குறதுக்கு. ஆனால் தெரியாமல் ஆடு வளர்க்க யாரும் ஆசைப்படாதீங்க. ஆடோட உண்மையான முகம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இது பண்ண மாட்டேங்க. என்னென்னா நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஓகே. ஆனால் அது
கொஞ்சம் பராமரிக்கவும் செய்யணும். அதுக்குன்னு கிராமத்தில் இருக்கனா ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடுவோம். இந்த சிட்டி சைடு நீங்கள் கொஞ்சம் அந்த சைடெலாம் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து பராமரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்பவுமே அவசியம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தடுப்பூசி, அப்புறம் அது சத்து மருந்துகள் இதெல்லாம் கூட நாங்கள் வந்து கொடுப்போம். அதே மாதிரி தண்ணியில் வந்து தவிடு போட்டு கொடுக்கறது, அதுக்கு ரொம்ப செலவெல்லாம் வராது. அதே மாதிரி நம்ம வீட்டில் மிச்சம் அந்த வடித்த தண்ணி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இது, அப்புறம் காய்கறிகள், அந்த கத்திரிக்காயெலாம் இப்போ இருக்கும் பார்த்திங்களா, புஞ்சையில் வந்து போட்டிருப்பாங்க, அந்த கத்திரிக்காயை கூட சில நேரம் நறுக்கி வைப்பாங்க. அதனால் செலவுங்கிறது வந்து அதிகமாக கிடையவே கிடையாது, குறைஞ்ச முதலீடு தான். ஆனால் பராமரிப்பும் ரொம்ப அவசியம். அது வந்து சரிவர மேயலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை கவனமாக கவனிக்கணும். என்னென்னா சரிவர மேயலைன்னா அதுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஆடு வந்து அசை போடாமையே நிற்கிது அப்படின்னா அதுக்கு ஏதோ உடம்பு முடியலை, அதனால தான் அசை போடாமல் நிற்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆடு வாங்கி வளர்க்குறது பெருசு இல்லை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து 100% தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, ஒரு 50% தெரிஞ்சுட்டு வளர்த்தா ரொம்பவுமே நல்லது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே நான் 50 ஆடு வாங்க போகிறேன், 100 ஆடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் வாங்காதீங்க தயவுசெய்து. எப்பயுமே வந்து எப்பயுமே சின்னதுலேருந்து போனால் தான் பெருசு, அது வந்து பெருசுக்கு ஆசைப்படலாம் அப்படின்ற சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இப்போ 2 ஆடு அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கி வளர்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆடுகளுக்கு வந்து ஒரு கிடாயாவது கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் ரொம்பவுமே நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆடு வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆடு வளர்க்காதவங்களுக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஆடு வளர்க்குற ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஆடு வாங்கி வளர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இங்கேருந்து வெளியூர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆடு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆடு, அந்த 5 ஆடுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டு செட் ஆகிடுச்சு, நல்லா வளருது அப்படின்றபோது அடுத்து வந்து நம்ம 20 ஆடு 30 ஆடு கூட நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பிஸ்னஸ் ட்ரிக்கும் கூட. ஆடை வந்து யார்கிட்டலாம் வாங்கலாம்னா நம்ம சந்தையில் போய் வாங்கினா சில ஸ்கேம்லாம் நடக்குது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆடு கொண்டு வரவங்க சில நேரம் ஆட்டுக்கு தண்ணியை ஊற்றி அதோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து நினைப்பாங்க. ஏன்னா ஆடு சைஸை பொறுத்து தான் சில பேர் வாங்குவாங்க. ஆனால் ஆடு எப்படி வாங்கணுங்கிற இது வந்து நிறைய பேருக்கு தெரியுதில்ல. அதுக்கான வீடியோவை நான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன், அந்த இதையே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடு வளர்க்குறது சரிதான், ஆனாலுமே நம்ம வந்து பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதுக்கு நோய் வந்திருக்கா, இல்லை அதுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா பார்க்கணும். அதே மாதிரி அதை நல்லா வந்து அசை போடுதா, அது எப்படி வாங்கணும், எப்படி வந்து பண்ணையில் வந்து வளர்க்கணும், அதுக்கு என்ன குளம்லாம் போடணும் இப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து ஆடு வளங்க. இதான் வந்து ஆடோட உண்மையான முகம். தெரியாமல் தயவுசெய்து ஆடு வந்து வளர்க்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தா இன்னுமே வந்து அதில் வந்து நிறைய லாபம் அடையலாம். நாளைக்கு என்ன டாபிக்னு நாளைக்கு பார்க்கலாம்.